தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், மகிழ்ச்சியா இருக்கேன் தோழர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். ஒவ்வொரு வீடியோலையுமே இந்த மகிழ்ச்சியா இருக்கேன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா? உள்ளபடியே எதுக்கு அப்படி சொல்றீங்க? இல்ல, நம்ம சொல்ற பாக்குறவங்களும் அவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். தத்துவம். ஆமா, நோட் பண்ணிக்கங்க. சரியா? சரி. சோ இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவும் ஐடியாக்கள் இருக்கின்றதா? என்னைய பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி நாளைக்கு விஜயவுடைய பிரச்சாரம் தான் பயங்கரமான விடயமா இருக்கும். அதனாலதான் அது சம்பந்தமா பேச போறோம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதான் இருக்கும். அது சம்பந்தமா பேச போறோம். சூப்பர். சரி, அதுல நம்ம எதை பத்தி பேச போறோம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா? எனக்கு தெரிஞ்சு நீங்க பக்கமா அப்படி டேட்டா டார்டாரா பேனால எழுதுனீங்கல்ல, கிளிக்கல எழுதுனீங்கல்ல, அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரூலிங் பார்ட்டி எதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க, இதெல்லாம் செய்யல அப்படின்றத பத்தி விஜய் பேசுவார் அப்படின்னு நினைச்சு எதுவும் டேட்டா எடுத்து வச்சிருக்கீங்களா? அவர் என்னன்னா பேசிட்டு போறாருங்க. சரி, நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நிறைய யூடியூப் சேனலுமே அந்த கோணத்துலதான் பேசுவாங்க. சரி, ஆனா நாம வேற ஒரு கோணத்துல பேச போறோம். ஓ அப்படியா? ஆமா, வேற கோணத்துல பேச போறோம். கடைசி நேரத்தில் வெளியான அதிர்ச்சி தரவுகள், ஒரு அதிர்ச்சியான தரவுகளை நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா, நிறைய பேர் நிறைய கட்சியில் இது ஷாக்கிங்கா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆமா, நிறைய கட்சிகளுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். குறிப்பா வந்து இந்த அலைன்ஸ்ல இருப்பாங்கல்ல, ஒரு பெரிய கட்சியா இருக்கும், ரூலிங் பார்ட்டியா இருப்பாங்க, ஆல்ரெடி பிஃபோரா ரூலிங் பார்ட்டியா இருந்திருப்பாங்க, அவங்களோட அலைன்ஸா இருந்தவங்க எல்லா பேத்துக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, நாம வெளியில கொண்டு வர போகின்ற அந்த அதிர்ச்சி தரவுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், விடிஎல் ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தோழர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நாளை தினத்துல புதுச்சேரியில பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள போறாங்க. தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சு நாளைக்குதான் முதல் முறையாக புதுச்சேரியில பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாருன்னு நினைக்கிறோம். சரிங்களா? சோ இந்த நிலைமையில எல்லா ஊடகங்களுமே என்ன பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து எதை பேசுவாரு, புதுச்சேரியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாஜக பிளஸ் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய போதாமைகள் இருக்கும் இல்லையா, சோ அந்த போதாமைகள் சம்பந்தமா தான் நாளைக்கு பேசுவாரு, இது பேசக்கூடும் அப்படின்ற மாதிரிதான் அனைத்து யூடியூப் சேனலுமே தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சோ இந்த இடத்துல நாமளும் கூட அது சம்பந்தமா சில தரவுகளை பேசுவோம் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எடுக்கிறப்பதான் ஒரு அதிர்ச்சியான தரவுகள் வந்து வெளியாயிருக்கு. ஓ அப்படியா? ஆமா, ஒரு அதிர்ச்சியான தரவுகள் நமக்கே பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கா வந்துருக்குது. என்னடா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா இருக்குது. அது என்னன்னா, ஒரே வார்த்தையில சொல்றதாக இருந்தா, திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை புதுச்சேரியில் அழித்திருக்கின்றது. என்ன தலைவா? ஆமா தலைவா, அதுக்காண்டி இவ்வளவு டிரான்ஸ்பரன்சியா சொல்றீங்க தலைவா? நம்ம வந்து டேட்டா சொல்லிதான் ஆகணும். நம்ம வந்து டேட்டா அடிப்படையில சொல்றேன். நம்ம போற போக்கில் அடிச்சு உள்ள ஏடிஎம் மூட்டியாவனும் பேசல. சரிங்களா? அஸ் பர் டேட்டா என்ன சொல்லுதோ அந்த டேட்டாவின் அடிப்படையில தான் நம்ம வந்து தரவுல சொல்றோம். டேட்டாவை தெளிவா சொல்லி விடுங்க. ஆமா, நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான நபர், பேர் சொல்ல விரும்பல, அவர் கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, கலைஞர் வந்து ஒரு புளிய மரம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. யாரு போய் அந்த புளிய மரத்துல ஒண்ணும் இல்ல, புளிய மரத்துட்டு நீ என்ன கண்டு வச்சாலும் முளைக்காது, என்ன விதையா நட்டு வச்சாலும் முளைக்காது. அதனுடைய வளர்ச்சியை மட்டும் தான் பார்க்கும். அது புளிய மரம், அது வளர்ச்சி மட்டும் தான், கீழே எதுவுமே முளைக்காது. அது மாதிரி கூட்டணி கட்சிகள் யாரு போனாலும் அந்த புளிய மரத்து நல்ல எது வச்சாலும் வராதோ, அது மாதிரி அந்த கட்சியெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் மாதிரி தான் இந்த புதுச்சேரி வந்து அமைந்திருக்கின்றது. அப்படியா? ஆமா. சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 2 தேர்தல்களை வந்து கையில் எடுத்திருக்கோம். 2 தேர்தலா? ஆமா, 2 தேர்தல், சட்டமன்ற தேர்தல். 2016 தேர்தலையும் எடுத்திருக்கோம், 2021 தேர்தலையும் எடுத்திருக்கோம். அப்படிங்களா? சோ 2016 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்கள்ல புதுச்சேரியில வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 15 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரியில ஏறக்குறைய இருக்கிறது மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதி. அந்த 30 சட்டமன்ற தொகுதியில வந்து காங்கிரஸ் 2016ஆம் ஆண்டு வந்து 15 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. பாதிக்கு பாதி.
பாதி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? இதே மாதிரி இது திராவிட முன்னேற்ற கழகம் 2016 புதுச்சேரியில வெறும் 2 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமா, ஏன்னா அதே இது வந்து 2021 திமுக 6 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. ஆமா, காங்கிரஸ் 2 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. வெறும் 2 இடங்கள்ல 15 இடங்கள்ல வெற்றி பெற்ற காங்கிரஸ் 2016 2021 வெறும் 2 இடங்கள்ல மட்டும் தான் வெற்றி பெறாங்க. திராவிட முன்னேற்றங்கள் எத்தனை வெற்றி பெறாங்க? 6 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி புளிய மரத்தடியில என்ன வச்சாலும் சரி அந்த செடி முளைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏத்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது புதுச்சேரியில அதல பாதாத்தில் போயிருக்கின்றது. புதுச்சேரியில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல வந்து 1967 வரைக்கும் காங்கிரஸ் தானே ஆட்சி பண்ணாங்க. காங்கிரஸை வீழ்த்தினதே திராவிட திமுக தானே. அப்ப அழித்ததுல தமிழ்நாட்டுல காங்கிரஸை அழித்ததா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியில அழித்ததா இருந்தாலும் சரி, மற்ற நிறைய கட்சிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக வந்து தொடர்ந்து செய்யற வேலைதான். ஆனா இன்றைக்கு வந்து வெட்ட வெளிச்சமா அந்த 2 தேர்தலை நீங்க போட்டிருக்க ஒரு பாயிண்ட் இருக்கு தெரியுமா? இது சாதாரண விடயம் கிடையாது. அதான் இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இதே மாதிரி 2021 வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்து ஒரு 10 இடங்கள்ல இருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ் வந்து 10 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. பிஜேபி ஒரு 6 இடங்கள்ல 2021 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப பிஜேபியுடைய வளர்ச்சியும் கூட புதுச்சேரியில வந்து அதிகமா இருக்குது. ஆமா, பிஜேபியுடைய வளர்ச்சி புதுச்சேரியில அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இங்க திமுக வளர்ச்சி எப்படி 2021 அதிகமாச்சு? திமுக வளர்ச்சியும் சேர்த்து கம்மியா இருந்திருக்கணும்ல. காங்கிரஸ் கம்மியாகின்ற பொழுது திமுக வளர்ச்சியும் கம்மியா இருந்திருக்கணும்ல. அப்ப வந்து வெறும் திமுக வளர்ச்சி மட்டும் அதிகமா இருக்குது, காங்கிரஸ் வளர்ச்சி கம்மியா இருக்குது, பிஜேபி வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னா இது ஏதோ சம்திங் நமக்கு வந்து ஒரு பிரசன்ட் பண்ற மாதிரில இருக்குது. அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பொதுவா எல்லாரும் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து விஜய் வந்து ஒரு பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாரு, அவர் பிஜேபி பி டீம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பிஜேபி பி டீம் யாருன்றது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவ்வளவு ஒரு சட்ட சிக்கலான இந்த டேட்டா வந்து பேசுது. ஆமா, உண்மையா. ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியா எங்களுடைய கொள்கை எதிரி முதல் மாநாட்டுல 10 லட்சம் பேர் திறந்த மாநாட்டுல சொல்றாரு பிஜேபி தான் சொல்றாரு. 2வது மாநாட்டுல எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி தான் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது வந்து எப்படி பிஜேபி பி டீம் இருக்கும்? எனக்கு வந்து இதுல வந்து ஒரு உறுதியான ஒரு தரவு வந்து எனக்கு கிடைக்கல. நிறைய பேர் பிளேம் பண்ற மாதிரி விஜய் அவர்கள் பிஜேபி கைக்கூலியா அப்படின்றதுல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாலிடான ரீசன் வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சில பாயிண்ட் வந்து இல்ல இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். பிஜேபி சார்ந்தவர்கள் RSS சார்ந்தவர்களே வந்து விஜய் அவர்கள் வந்து ஜோசப் விஜய் அப்படின்றது வந்து பகிரங்கமா வந்து ஒரு மத பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கை வந்து திமுக எடுக்கல, பாரதிய ஜனதா எடுத்திருக்கின்றது. இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்றவங்க ஒரு மதவாதத்தை வந்து உருவாக்கக்கூடியவர்கள் எப்படி அவர் எப்படி பிஜேபிக்கு பிடிஎம்மா இருப்பாரு? அதான் எனக்கு அதே டவுட் தான். ஏன்னா இப்ப புதுச்சேரியில் நாளைக்கு விஜய் பிரச்சாரம் பண்ண போறாரு. அப்ப விஜய் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னா புதுச்சேரியை தற்பொழுது யார் ஆட்சி பண்ணி இருக்காங்க? ஆனா பிஜேபி காரங்களும் நம்ம என்ஆர் காங்கிரஸும் சேர்ந்து தானே கூட்டணி ஆச்சு. 10+6 16 இருந்தா அவங்க தான் ரூலிங் பார்ட்டி. 30 தொகுதி தானே அவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில நான் ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ போக போறேன் அப்படின்னு சொல்லி தான் பெர்மிஷன் கேட்டாங்க. ஆனா புதுச்சேரி அரசு வந்து பெர்மிஷன் வழங்கவில்லை. விஜய் பிஜேபியினுடைய ஒரு பி டீம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்களே சில பேரு. சோ அவங்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தா இது விஜய் அவர்களுக்கு புதுச்சேரி அரசு பெர்மிஷன் ஈஸியா கொடுத்திருக்கலாம்ல. அது கொடுக்க மாட்டாங்க. நான் தான் சொன்னேன். அதாவது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபியினுடைய மெயின் எதிரியா விஜய் தான் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவதை தடுத்த ஒரு நபரா இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு. இல்ல அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா வந்து அதிமுகவோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை பிடிக்கிற ஸ்டேஜ்ல தான் அவங்க போயிருந்திருப்பாங்க. இது கரெக்டான அது நல்ல ஒரு பாயிண்ட். ஆமா, ஏன்னா விஜய் பிஜேபியுடைய கைக்கூலியா இருந்தா இவர் ஏன் இப்படி சுத்தி காத தொடணும்? தேவையில்லையே. நேரடியா வந்து நான் பிஜேபி கூட கூட்டணி சொல்லி அறிவிச்சுதான் வச்சுங்களேன். பிஜேபி அதிமுக விஜய் 3 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து திமுகவுடைய வெற்றி என்பது ஈஸியா தடுத்திருக்கலாம். ஆனா எதுக்கு விஜய் காது இப்படி சுத்தி தொடணும்? தேவையில்லையா? நான் வந்து தனியா நிக்க போறேன், நானு ஏன் தலைமுறை தான் கூட்டணி அமைக்க போறோம், நான் மத்த கட்சிக்கு வேணா என்கிட்ட வாங்க, நான் போக மாட்டேன். எதுக்கு இந்த கஷ்டமா ஸ்ட்ராட்டஜி நேரடியா வந்து அப்பா ஆமாப்பா நான் வந்து பிஜேபி கைக்குள்ளிதான்ப்பா, நான் வந்து அதிமுக ஆதரவு தாரேன், நான் வந்து பிஜேபி கூட நான் வந்து கூட்டணியில இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி ஈஸியா போயிருந்தாருன்னா வெறும் 5% வித்தியாசம். 2021 தேர்தலில் வந்து டிஎம்கே வந்து 45.38, அதிமுக வந்து 39.71, வெறும் 5% வித்தியாசம். 5% வந்து விஜய் எடுத்து கொடுக்க முடியாதா? ஈஸியா முடிச்சிடலாம். கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு இப்படி சுத்தி காத்தணும்?
அப்ப இதையே நம்ம ஆழமா விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. விஜய் பிஜேபியோட பி டீமா இல்லையா அப்படின்றத ஆழமா விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இல்லாட்டி இது கண்டென்ட் வேணும்னே கிரியேட் பண்றாங்களா அப்படின்றது கூட நம்ம ஆழமா விவாதம் பண்ண வேண்டிய தேவை. ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா கண்டென்ட் கிரியேட்டர் தான் நிறைய இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட எதை ஒரு பொய்ய சொன்னா நம்பிடுவாங்க, தொடர்ந்து சொன்னா நம்பிடுவாங்கன்ற ஒரு போக்கு வந்து இன்னைக்கு மீடியால வந்து சோசியல் மீடியால நிறைய இருக்கு. சோ அந்த ஸ்ட்ராட்டஜி கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயை பத்தி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு விஜயினுடைய வந்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் கேரளாவுக்கும் இன்னைக்கு பரிணாமித்துக் கொண்டிருக்கிற இந்த இயக்கம், அந்த கட்சி வந்து இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு பிஜேபி வளர்ச்சியை விஜய் தடுத்து கொண்டிருக்கிறார். திமுக தடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கிறேன், திமுக அதுல தடுக்கல தலைவா, விஜய் தான் பிஜேபி வளர்ச்சி தடுக்கிறார் இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா ஒரு ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்டுவதற்கு விஜய் வந்து தன்னுடைய பயணத்தை துவங்கி இருக்கிறார் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுல. ஓகே ஓகே. சோ நம்ம இதை இன்னும் நம்ம டீப்பா அடுத்த கட்டத்துக்கு இந்த விவாதம் நம்ம எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். அதாவது விஜய் அவர்கள் தற்பொழுது நாளைய தினத்துல புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ண போறாங்க. இது எதனை வெளிக்காட்டுகின்றது அப்படின்னா, காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி அமைப்பதற்கான ஒரு அச்சாரமாக புதுச்சேரி பிரச்சாரம் இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, இப்ப புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தேவை, இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அதிகப்படியான ஒரு வாக்கு வங்கிகள், அவ்வளவுதான். சோ புதுச்சேரி வந்து ஒரு 30 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியது. மிஞ்சி போனா இங்க இருக்கிற சட்டமன்ற தொகுதி மாதிரி பெருசாலாம் இருக்காது, அங்க ரொம்ப ஒரு சின்னதா தான் இருக்கும். ஒவ்வொரு தொகுதிகளுமே வந்து ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்டா, ஒரு ஒன்றியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு அலங்காநல்லூர் ஒன்றியம் வச்சுக்கிறோம், இது ஒரு மேற்கொண்டு வச்சுக்கிறோம். அந்த ஒன்றியம் தான் அங்க சட்டமன்ற தொகுதி. இப்ப வந்து 2 ஒன்றியம் 2 பேரூராட்சி சேர்ந்ததான் வந்து தமிழ்நாட்டுல சட்டமன்ற தொகுதியா இருக்குது. நான் சொல்றது கிராமப்புறத்துல, சிட்டிக்குள்ள நான் சொல்லல. அப்ப வந்து பார்த்தோம்னா, ஆனா அதே வந்து நம்ம பாண்டிச்சேரி நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு ஒன்றிய லெவல்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்டதான் ஒரு சட்டமன்ற தொகுதி. ஆமா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த 30 தொகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த 30 தொகுதியில வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தோல்வியை தழுவியதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏறக்குறைய மிஞ்சி போனா ஒரு 1000 ஓட்டு எண்ணிக்கைகள்ல தான் தோல்வியை தழுவி இருப்பாங்க. அப்ப அந்த ஓட் கன்சாலிடேஷனை விஜய் வந்து புதுச்சேரியில கொடுத்தாரு அப்படின்னா, மீண்டும் புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சோ அதனாலதான் வந்து புதுச்சேரி பிரச்சாரம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரம். சோ அங்க ஒரு அச்சாரம் போடுவதன் மூலமாக இது தமிழ்நாட்டையும் நீட்டிக்க கூடும், அதே மாதிரி கேரளாவும் நீட்டிக்க கூடும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தற்பொழுதைய பேச்சுவார்த்தைகள், திமுக பேச்சுவார்த்தை எப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஊசலாட்டம் தான் இருக்குது. அவங்க வச்சிருக்க டிமாண்ட் எல்லாம் வந்து திமுகனால செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. குறிப்பா வந்து நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி கூட பேசணும்னு நினைக்கிறேன். அவரு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த டேட்டா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்தோம்னா டேட்டா அனாலிட்டிக் பர்சன் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. அதுக்கடுத்து ஒரு ஐவருக்குள்ள பேசியிருக்காங்க. ஆனா செல்வப்பிறந்தை எனக்கு தெரியவே தெரியாது. அவர் ஒரு அங்கிட்டு ஒரு இது பண்ணிட்டு தெரியாம கேம் ஆடுறாங்க. ராகுல் காந்தியோட அனாலிட்டிக் பர்சன் பேசுறாரு. அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த காங்கிரஸ் என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா, அதாவது வந்து நாங்க 60 தொகுதி கேட்போம், 60 தொகுதி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது இல்லாம 60 சட்டமன்ற தொகுதி கேட்கறாங்க. சரி, அந்த ஆப்ஷன் எங்களுக்கு செய்யல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40 சட்டமன்ற தொகுதி கொடுங்க, எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னா 30 சட்டமன்ற தொகுதி கொடுங்க, எங்களுக்கு 5 மாநிலங்களவை கொடுங்க இப்படின்னு ஒரு டிமாண்ட வந்து காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறது. இதை செய்வதற்கு திமுகவுக்கு 100% வாய்ப்பே இல்லை. இல்லன்றது நம்ம சொல்லிடுவோம். அதாவது 2021 அப்ப விஜய் என்று சொல்லக்கூடிய ஃபேக்டர் இல்ல. சரிங்களா, விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஃபேக்டர் இல்ல. ஆனா பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணாங்கன்னா விசிகாவுக்கு சீட் எண்ணிக்கை குறைச்சாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு சீட் எண்ணிக்கை குறைச்சாங்க, காங்கிரஸ் கட்சி சீட் எண்ணிக்கை குறைச்சாங்க. சரிங்களா, எப்ப விஜய் இல்லாதப்பயே பிஜேபி வந்துரும் அப்படின்னு சொல்லி சீட் எண்ணிக்கை குறைச்சாங்க. இப்ப 2026ல பாஜக உள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேக்டரையும் முன்னாடி வைப்பாங்க. இங்க விஜய் வந்து ஒரு தனி பெரும்பான்மையா பெருசா வந்து இருக்க வளர்ச்சி அடைஞ்சு இருக்காரு, அதனால நீங்க மேற்கொண்டு சீட்டு எண்ணிக்கை கம்மியா வாங்கிதான் சொல்லுவாங்களே ஒழிய சீட்டு எண்ணிக்கையை அதிகமாக உயர்த்தி தருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்ப அப்படி இருக்க பட்சத்துல எப்படி இந்த எலெக்ஷன்ல இவங்க சீட்டு எண்ணிக்கை அதிகமா தருவாங்க கூட்டணி கட்சிகளுக்கு? 2வது, இப்ப திமுக மேடை தோறும் என்ன சொல்றாங்க, நாங்க 200 தொகுதிகளை வெற்றி பெறும்னு சொல்றாங்க. ஆனா இன்னமும் அந்த 200 தொகுதி என்பது கிளாரிட்டி கொடுக்கல. 200 தொகுதி என்பது வித்து கூட்டணி கட்சியோட வெல்லுவோன்னு சொல்லல அவங்க. 200 தொகுதியில வெற்றி பெறும் மட்டும் தான் சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, அது 200 இடங்கள் நாங்க தான் போட்டி போடுவோன்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பட்சத்துல காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சீட் எண்ணிக்கை தருவதற்கு வாய்ப்புகள் கம்மி,
விசிகாக்கு அதிக சீட்டு எங்களுக்கு தருவது வாய்ப்பு தலைவர், கம்மி, இந்த இடத்துல ஒரு- கம்யூனிஸ்ட் கம்மி. ஆக மொத்தம் யாருக்குமே தரமாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி கலன்று கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. சோ வந்து தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு புதுச்சேரியில பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகின்றார்கள். நாளைய பிரச்சாரம் என்பது மிக ஒரு முக்கியமான பிரச்சாரம். நம்ம இப்ப சொன்ன டேட்டாக்களும் கூட காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட கூட்டணி போவதற்கான ஒரு மெயினான ஒரு காரணமா கூட இருக்கக்கூடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுக கூட இணைந்த கட்சிகள் எல்லாத்தையும் மேக்சிமம் அழித்துதான் பழக்கம் திமுக. அதான் ஃபேக்டரி வளர விட மாட்டாங்க தலைவா. வளர விட மாட்டாங்க. ஏன்னா என்ன செய்ய ஒண்ணுமே இல்ல தலைவா. இப்ப வந்து ஒரு குழந்தை வளருது. குழந்தை வந்து பாருன்னா 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் வளர்ந்துருக்கும், 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஆனா ஒரு சில கட்சிகள்லாம் இருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை தொகுதி வாங்கினாலும் அந்த தொகுதி இன்னைக்கு வாங்கல, அதை விட கம்மியா தான். அதுதான் 2021 பிஜேபி உள்ள பூந்துருன்ற மாதிரி சொல்லி ஏமாத்தி கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. நீ 2024 பாச்சா பலிக்காது. அதான் ரியல் ஃபேக்ட். யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. நீங்க அதே காரணம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தலைவா, போட மாட்டாங்க. பாப்போம் என்னன்னு பாப்போம். சோ அதுதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சோ நாளை தினத்துல தமிழக வெற்றி கழகம் இங்க புதுச்சேரியில பிரச்சாரம் மேற்கொள்ள போறாங்க. சோ இதுவே வந்து காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமா இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த கட்சியுமே திமுக வளர விடாது என்பதுதான் ரியல் ஃபேக்டான விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு கட்சிகளுக்குள்ள பிளவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிளவுகளை ஊக்கப்படுத்துற வேலையை வந்து திமுக வந்து திட்டமிட்டே பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாமக 2ஆ பிளவுபட்டு கிடக்குது. இங்கிட்ட அன்புமணி ராமதாஸ், இங்கிட்ட வந்து ராமதாஸ் அவர்கள். சோ ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் வந்து நலம் விசாரிப்பது, ராமதாஸ் அவர்களை தூக்கி வச்சு பேசுவது, இதெல்லாமே சமூகத்தை நம்மளால பார்க்க முடிகின்றது. ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கரங்களை திமுகவினர் நீட்டுவதையும் கூட பார்க்க முடிகின்றது. ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் வந்து உன்னை கோட்டையில சந்திக்கணுமா, முதலமைச்சர் அவர்களை சொன்னாரு, அந்த ஒருமை வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அப்படி இருந்த போதிலும் கூட திமுக காரங்க ராமதாஸ் அவர்களை உச்சி முகர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சி பிளவுபடுவதை ஊக்குவிக்கும். இந்த கட்சி திமுக வந்து ஊக்குவிக்கும். இதுதான் அவங்களுடைய ஒரு கலை யதார்த்தமான விஷயம். மதிமுகவுக்கு அதே நிலைமை தான். ஆமா, வைகோ இங்கிட்டு மல்லை சத்யா. இப்ப மல்லை சத்யா ரொம்ப கேவலமா பேசுவதும், இங்கிட்டு வைகோ அவர்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவதும். சோ ஒரு கட்சி பிளவுபட்டுச்சு அப்படின்னா அந்த பிளவுகளை கூர்மைப்படுத்துகின்ற வேலையை இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கும். இதைத்தான் ஆண்டாண்டு காலமா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சோ அதனுடைய நீட்சி இது எல்லாமே உணர்ந்ததன் விளைவுலால்தான் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போவதற்கான ஒரு முடிவுகளை எடுப்பார்கள் அப்படின்றத நம்ம சென்ட்ரல் லெவல்ல பிஜேபி என்ன செஞ்சுச்சோ, சென்ட்ரல் லெவல்ல தலைவா, சென்ட்ரல் லெவல்ல பிஜேபி வந்து கட்சிகளை பிளவுபடுத்துவது. ஏன்னா உதாரணமா நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு முன்னாடி 2ஆ பிரிச்சாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேச 2ஆ பிரிச்சாங்க. ஏறக்கூடிய 5-6 மாநிலங்கள்ல வந்து அங்க இருந்து கட்சிகளே 2-2, 3-3, 4-4 பிளவுபடுத்தி அப்புறம் அவங்க ஒரு லீடர்ஷிப்பா வந்துதான் பழக்கம். அதைத்தான் தமிழ்நாட்டுல அதிமுகவும் நிலைமை அதானாங்க. அதிமுக 2ஆ உடைச்சாங்க, 2ஆ தலைவா 4ஆ உடைச்சிட்டாங்க. நிறைய உடஞ்சி ஜெயலலிதா அவர்களுக்கு பின்பாக அப்படியே 2-2 உடஞ்சு புருஷ முன்னாடி சண்டை போட்டா கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, ஜெயதீபா. அவங்க ஒரு கட்சி. இந்த மாதிரிலாம் பாஜக துண்டாடும். அதே துண்டாடும் வேலையைத்தான் திமுக கூட செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் ரியல் ஃபேக்ட் என்பதனை கூறிக்கொண்டு இன்னைக்கான தரவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம இந்த அரசியல் களத்துல எது பேசப்பட வேண்டிய தரவுகளோ அவை அனைத்தையுமே தொடர்ச்சியாக பேசுவோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.